தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெளிந்த நினைவோ திறந்த நெஞ்சோ நிறைந்ததுண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் உள்ளம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் உள்ளம் பொய்யில் வளர்ந்த காடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் உள்ளம் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவர் உள்ளம் இறைவன் திகழும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிகளில் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. ஆடை அணிகளில் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. அங்கொரு கல்லோ இங்கொரு கல்லோ ஆலய வழிபாடில்லை. இதையே கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உள்ளே. இதையே கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உள்ளே. இவைதான் தெய்வமோ என்பதை உணர்ந்தாள் ஏற்றும் உனது தொண்டு. தெய்வம் ஏற்றும் உனது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது தெய்வம் இருப்பது இங்கே. நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க. நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தார். அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தாய். இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உடை வணங்கவும் மணர் கொஞ்சம் தோளை நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அசைந்து நெளிந்து வளைந்து தொடர் அலைகடல் என ஒரு மணமகள் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க. நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக பண்பு
நன்றி நன்றி. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி அப்படி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருச்சு வரப்பு உள்ள மறைஞ்சிருச்சு காடு விளையணும் மச்சா நமக்கு கையும் காலந்தா மிச்சம் அடி காடு விளையட்டு பின்னி நமக்கு காலம் இருப்பது பின்னி அப்படி மண்ண போலந்து துறங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி மண்ண போலந்து துறங்க வச்சு பொண்ணை எடுத்து கனிகள் வெட்டி மதில் வச்சு மணியை கட்டி கடலில் மூழ்கி முத்தி எடுத்து மதில் வச்சு மணியை கட்டி கடலில் மூழ்கி முத்தி எடுத்து வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில் பட்டதுயரினி மாறணும் என்ன நெருங்குது நீரோ அடி காடி விளையட்டு மின்னி நமக்கு காலம் இருப்பது பின்னி மாட உலச்சேவை வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் மாட உலச்சேவை வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் அவர் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்ந்ததினார் வரும் தொல்லையடி பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான் பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான் தின கஞ்சி என்ன பாடுகிறையா சிந்திச்சு முன்னேற வேணுமடி தின கஞ்சி என்ன பாடுகிறையாது சிந்திச்சு முன்னேற வேணும் இப்ப காடு வேலை கட்டு பின்னி நமக்கு காலம் இருப்பது பின்னி அடி நாடி போட போற சட்டோ இனி நன்மை விரக்கட்டு நினைத்த அப்படி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏறடத்தி அம்மா கரைய ஒசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி அடி காடி விளையட்டு மச்சா நமக்கு கையும் காலந்தா மிச்சம் அடி நாடி போட போற சட்டோ இனி நன்மை விரக்கட்டு நித்தோ நன்றி ஹலோ வாங்க மச்சா கோவணி வந்துட்டே குத்தாட வந்துட்டே பலே கோமலி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தந்துட்டேன் கோமலி வந்துட்டே குத்தாட வந்துட்டே கூடியிருக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம் தந்துட்டேன் நீங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க உங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க வந்தீங்களா இதுக்கு முன்னே வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நடக்கும் நாடகத்தை காண வந்தீங்களா ஐயா வாங்க அம்மா வாங்க அண்ணே வாங்க தம்பி வாங்க உட்காருங்க வந்த இழிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க பகவான் படைப்பினிலே பண்டாரமாயிருக்கும் பழனி அப்பனுக்கு வணக்கம் பகவான் படைப்பினிலே பண்டாரமாயிருக்கும் பழனி அப்பனுக்கு வணக்கம் பாவாடு நல்ல சுடியாரு நல்ல நைட்டி நல்ல மிடி நல்ல பைஜாம் இங்க அத்தனையும் போட்டுக்கொண்டு அன்புடனே வந்திருக்கும் அனைத்து உள்ளத்திற்கும் வணக்கம் இங்க அத்தனையும் போட்டுக்கிட்டு அன்புடனே வந்திருக்கு அனைத்து உள்ளத்திற்கு வணக்கம் பட்டையும்
கொட்டையும் போட்டுக்கிட்டு கொட்டையும் போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பவர்க்கும் வணக்கம். பட்டையும் போட்டுக்கிட்டு சட்டையும் கிழிப்பவருக்கு பட்டையை கிழிப்பவருக்கு வணக்கம். புருஷன் நல்ல புருஷன், கட்டிக்கிட்ட புருஷன், சேர்ந்துக்கிட்ட புருஷன், புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெத்து வந்த புண்ணியவதிகளுக்கும் வணக்கம். புருஷை இல்லாமலே புள்ள குட்டி பெற்றெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கம். காதலில் தோல்வி விட்டு மூட்டை பூச்சி மருந்தை குடிச்ச கைலாசம் போனவருக்கும் வணக்கம். போய்தா போய்தா போய்தா. பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, சேர்ந்துக்கிட்ட பொண்டாட்டி, பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க. பாட்டியா ஏமாச்சா மாப்பிள, உங்க மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கேன். அதான் தெரியுமே. இன்னைக்கு நாடக உலகத்துல திண்டுக்கல்ல ஒரு சிறிய நடிகரா உருவாகி இன்னைக்கு ஒரு 100 ஊர்ல கேட்கிற மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சு, அது மட்டும் இல்லாமல் சங்கத்துல ஒரு செயலாளர் பதவியிலே உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா. உங்க மேல நான் எவ்வளவோ மரியாதை வச்சிருக்கேன். ஆமா. என்ன வார்த்தை சொன்னீங்க? பொண்டாட்டி ஒளிக. ஆஹா. டேய் உள்ள போய் அம்மால. எப்ப பார்த்தாலும் உள்ள போ உள்ள போ உள்ள போ. மச்சான் கட்டின கொண்டாடி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கும். அண்ணா பேச கொஞ்சம் சார் போயின. சொல்லுங்க. புருஷன் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, என்னது வீட்டுக்கு நல்லது கெட்டது, புருஷன் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, எதை குடும்ப பொறுப்பை கட்டின கொண்டாடி கடைசி வரைக்கும் கூட இருக்கும். மப்பாட்டி இடையில வரும், அப்புறம் இடையில போகும், அப்புறம் இடையில போயிடும். அதனால பொண்டாட்டி வாழ்க, மப்பாட்டி ஒளிக. ஆஹா, அங்கேயும் சிக்கல் வருது இல்ல? இல்ல நீங்க பாடுங்க. பொண்டாட்டி வாழ்க மப்பாட்டி ஒளிக. பொண்டாட்டி வாழ்க. மாப்பிள, அந்த இடத்தை சொல்லும் போது நெஞ்சில சுருக்கு 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 உனக்காவது நெஞ்சு மட்டும் தான் வலிக்குது, வேணாம் உடம்பே வலிக்குது. அந்த புண்ணியவதி நல்லா இருக்கட்டும், இந்த புண்ணியவதி நல்லா இருக்கட்டும். ஏன்னா அவசரத்துக்கு பொண்டாட்டி, ஆத்திரத்துக்கு வப்பாட்டி. ஆமா. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணும்பா, தெரியுமா? கிளிங்கிறது பொண்டாட்டி சொல்றது மட்டும் தான் சொல்லும். ஆனா குரங்கு வப்பாட்டி என்ன பண்ணும்? நம்மளை புடிச்சு பராண்டிடும். மாப்பிள, நம்ம கார்ல வந்தா, ஆமா, வரும்போது நம்ம வண்டி வந்த வண்டி பஞ்சரா போச்சு. ஆமா. உடனே டிரைவர் என்ன பண்ணாப்ல? ஸ்டெப்னி எடுத்து மாத்திட்டாரு. ஒரு உயிர் இல்லாத காருக்கே ஸ்டெப்னி இருக்கும்போது மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய உயிர் இருக்கு. நீங்க ஒரு சங்க செயலாளர், ஸ்டெப்னி உன்னோட விட்டுட்டா பரவாயில்ல. நம்மள 3 மாசம் கொண்ட மாத்துறாங்க, வண்டியை மாத்துற மாதிரி மாத்துறாங்க. பொண்டாட்டியும் வாழ்க வப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியும் வாழ்க வப்பாட்டி. பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வப்பாட்டியை சேர்த்துக்கிட்ட புண்ணியவான்களுக்கும் வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். எங்கள் வணக்கமே அன்பு வணக்கமே, எங்கள் வணக்கமே முதல் வணக்கமே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்கார், வெல்கம். ஐயா உங்க 4 பேத்தும் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறீங்க? வணக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்ல வந்தேன். வந்தாரை வாழ வைக்கும் நாடு வண்டமிழ் நாடு. வந்த உடனே கேட்டாங்க, வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அது தமிழ்நாட்டு பண்பாடு. ஆமையா. சில ஊரை நேரத்தை 10 மணிக்கு ஆரம்பிப்போம், 11 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம நாகமலை புதுக்கோட்டை இந்த வருஷம் நான் 4வது வருஷம் வந்திருக்கேன். எப்பவுமே 8 மணினா நாடத்தை ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்ல. என்ன வாட்சி அது? நீங்க எல்லாம் பாக்குற வாட்ச் மாப்பிள்ள, நான் பாக்குற வாட்ச் ஒரே வாட்ச். என்ன வாட்ச்? இழுச்ச வாட்ச் தான். ரைட். அது கிடைக்கிறது பெரும்பாடு. சில ஊர் நாடத்தை ஆரம்பிச்சா நடுவு கொச்ச கைத்த கட்டி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு உட்கார வச்சுருவா, நம்பிக்கை இல்லாம. நம்ம ஊர்ல எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண விட்டுருக்காங்க. காரணம் என்ன? என்ன? அவங்க சூடா இருந்தா நாடகம் சூடா இருக்கும். 12 மணிக்கெல்லாம் கிண்ணு இருக்கலாம் நாடகம். அவளுக்குன்னு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்க தான் சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு இருந்தா நீங்களே சரி பண்ணிக்கோங்க, எனக்கு இருந்தா நானே சரி பண்ணிக்கிறேன். கொடுத்தக்குள்ள கையை காலை நெட்டுங்க, உங்க கையை உங்க காலை எங்கெல்லாம் நீட்டிக்குங்க. தயவு செஞ்சு கொடுத்தக்குள்ள யாரும் விரல மட்டும் நோண்டி விட்டுறாதீங்க. பெரிய வில்லங்கமாய் போயிருமா? சின்ன குழந்தையில பாருங்க, மண்ணில் விரல விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சில வந்து லவுக்கு மூக்குல விரல விட்டுருவாங்க. அவங்க தெரியாம விடுவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க விடுவாங்க. பாருங்க, தயவு செஞ்சு இந்த பொடி போடுற கொடுத்தா கோச்சுக்காதீங்க. இப்படி ஒரு குத்து அள்ளி இங்கிட்ட ஒரு உதறு 4 பேத்துக்குன்னு அவிஞ்சு போயிடும், இங்கிட்ட ஒரு உதறு 8 பேத்துக்குன்னு புகஞ்சு போயிடும். அப்புறம் இங்கிட்ட இருக்கிற தொலாக்கு 4 குத்து குத்துவாங்க. என்ன குத்து? கை குத்து. இங்கிட்ட இருக்கிற 8 பேர் பிரிட்டாக்கு ஊத்துவாங்க. என்ன குத்து? குத்து. அப்படி நீங்களா குத்திட்டு கிடந்தா அப்புறம் இங்க நாங்க ஒருத்தர் போயிடும். என்ன குத்து? மங்கட்டி 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 டப்பாங்குத்து. வெத்தலை வாக்க போடுங்க, இடம் இருந்தா கீழே தப்புங்க. இல்லாட்டி 12 மணிக்கு மேலே பப்பளக்கான்னு வாயை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாயில போட்டு பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. பீடி சீட்டு குடிங்க, இடம் இருந்தா கீழே விடுங்க, உங்க கையில பிடிச்சுக்குங்க. பீடி சீட்டு மட்டும். நேற்று போன ஒரு பெரிய பஞ்சாயத்து மாப்பிள்ள பப்புன்னு நான் சாட்டை குமுறிக்கிட்டு இருக்கோம். சரி, நடுக்கூடத்துல பெரிய மனுஷன் சுட்ட பத்த வச்சுட்டாரு. சுட்டு நான் சாதாரண சுட்டா ஆத்தாடி எத்தண்டி இவ்வளவு பெரிய சுருட்டு. யானை மார்க்கு சுருட்டு, யானை மார்க்கு சேன சுருட்டு. பக்கத்துல உட்காந்துருக்க புது மாப்பிள்ள விடிஞ்சா கல்யாணம். நாடகம் பக்கம் வந்து ஆர்வ கோளாறு, டவுசரும் போடல, சட்டியும் போடல. இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. பப்பு நான் சாணி முடிச்சு உள்ள உடம்புல இவர் கையில முடிச்சுட்டு படுத்துட்டார் சுருட்ட. இவரும் தூங்குறாரு, புது மாப்பிள்ளையும் தூங்குறாரு. புது மாப்பிள்ளை காலத்துக்கு இங்கிட்டு போட, இவர் கையை தூக்கி அங்கிட்டு போட, கடைசியில் இவர் சுருட்டு அவர் சுருட்டுல பட்டு
கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டுட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? மாப்பிள்ளைக்கு வேடு கட்டிட்டாங்க. வழியே கிடையாது. அது போல் இல்லாமல் அமைதி காத்து எங்களது நடத்தினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்க அனைவரையும் வருக வருகவன் அன்போடு வரவேற்கின்றோம். பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக ரசிகர்களே, காலையில கடை சென்று மாலையில விடு திரும்பி இம்மண்ணையும் மாணிக்கற்களாக மாற்றி வரக்கூடிய விவசாய தோழர்களே, உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக வருகவன் எங்கள் சார்பாகவும் எங்களது நாடத்தின் அமைப்பாளர் நாட்டிய தாரகை ஆர் மணிமேகலை உடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம். பேசாரு இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அருள்மிகு அங்காள ஈஸ்வரி வாழகுருநாத சாமி பங்காளிகள் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். பபுனார் நடிக்கும் திண்டுக்கல் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவர் இதோடு 4வது முறையாக இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கைதட்டுங்கண்ணே, எல்லாத்துக்கும் கைதட்டுங்க. கைதட்டி ஆரவாரம் பண்ணா நீங்க எந்த அளவுக்கு ஆரவாரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பாக இருக்கும். ஆர்மணி வாசிக்கும் ஜெயமணி அண்டன் அவர்களுக்கு இப்பொழுது கைத்தறி ஆடை அடிக்கப்படுது. அவர் இதோட 3வதோட வந்திருக்கிறார். ஆமா, டேனியல் ராஜா மிருதங்க வாசிக்கும் டேனியல் ராஜ் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அடிக்கப்படுகிறது. கைதட்டுங்கப்பு அப்பதான் உங்களுக்கும் தூக்கம் வராது, கலகலப்பா இருக்கு நாடகம். ஆல்ரவுண்ட் வாசிக்கும் லட்சுமணன் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அறிவிக்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் புல்டூத் பிடிச்சூர்ணி வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. வீடியோ ஐயா இருங்க. சிறந்த முறையிலே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கூடிய யூடியூப் சேனல் சுனில்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு தம்பி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக அன்பு தம்பி சுனில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சிறந்த முறையிலே ஒளி ஒளியமைத்துக் கொண்டிருக்கூடிய உலகநாதன் அன்பு அண்ணார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாசானா கட் பண்ணிடாத, உன்னை கொண்டே விடுவேன். உலகநாதன் ஆடியோஸ் நாகமலை புதுக்கோட்டை SSK அன்பு அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நியூ SSK ரேடியோஸ் அச்சம்பத்து அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நியூ SSK ரேடியோஸ் அச்சம்பத்து அன்பு அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்புடன் வருக வருகவன் அழைக்கின்றார்கள். உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு நமது விழா கமிட்டி சார்பாக அன்புடன் அழைக்கின்றார்கள். EB வைரமேன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். EB வைரமேன் அவர்கள் எந்த போஸ்ட் மரத்தில் தொங்கிட்டு இருந்தாலும் சரி உடனடியாக இறங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். கரண்ட் இடையில போச்சு. புகழாரம் சுட்டிய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நமது அத்தனை அன்பு நல்லுள்ளங்களுக்கும் நாடகத்தினை காண வந்திருக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது ஆர் மணிமேகலை நாடக கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த அன்பு வணக்கம். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். போடுவிட மேடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லாயிரு நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம். நான் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடு வீலை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை, ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ரெண்டு வரி முடிச்சு அடுத்துடா. இதுல கேட்கல அடி. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் விளங்கிட வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல சிலருக்காக அழிந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழியிட வேண்டும். உலகில் வாழும் வாழ்க்கை என்றும் எங்கும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவுக்கு அந்த காலம். கைதட்டி வாழ்த்தி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, நன்றி கலந்த அன்பு வணக்கம். இன்னைக்கெல்லாம் எப்பவுமே டச் செல் வந்தது போதும் மாப்பிள்ள. ஆமா வச்சா, எங்க பார்த்தாலும் நாடகம் பூரா டச் செல்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. சில ஊர்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மட்டும் தான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கு ரசிகர்கள் இல்ல. காரணம் என்ன? என்ன? எல்லாம் டச் செல்ல காலையில வரும், அதான் யூடியூப்ல போட்டுருவாங்க, காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோணத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த பட்டன் செல் இருந்துச்சுல்ல, ஆமா, அது வரைக்கும் பிரச்சனையே இல்ல. சரி, அதுல ஒரே ஒரு விளையாட்டுக்கும் கேம். ஆமா, பாம்பு முட்டையை குடிக்க போய்கிட்டே இருக்கும், முட்டையை முழுங்கும், கடைசியில அது யாரையும் கடிக்கவே இல்லை, அந்த பாம்போட முடிஞ்சு போச்சு. அது மோதனோன்னு செத்துரும், அது காணாமே போயிடும். ஆமா, இதுல பெரிய கொடுமை. டச் செல் வந்தது போதும், புருஷனுக்கு ஒரு டச் செல்லு, பொண்டாட்டிக்கு ஒரு டச் செல்லு, மகளுக்கு ஒரு டச் செல்லு, பேரனுக்கு ஒரு டச் செல்லு, எல்லார் கையிலையும் டச் இருக்கு. ஆனா குடும்பத்துல யாருமே டச் கிடையாது. குடும்பத்துல டச் இல்ல, ஆனா கையில டச் இருக்கு. வீட்டுல டிவி பெரிய டிவியா போட்டிருக்காங்க, எல்லாரும் டச் செல்ல நோண்டிட்டு இருக்காங்க, ஆனா டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி யார் பார்த்தா தெரியுமா? யார் பார்த்தா? அந்த வீட்டுல வளர்ப்பு நாய் பார்த்துக்கிட்டு இருக்கு டிவியை. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த டச் செல் வந்தது போது ஏகப்பட்ட குடும்பத்துல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. என்ன மச்சான் சொல்றீங்க? காலையில எழுந்திரிச்சு 5 மணிக்கு பாத்ரூம் போறவன் போக வேண்டியதானே? சரி, போன் போட்டு சொல்லிட்டு போறேன், எப்படி பாத்ரூம் போயிட்டு வர்றேன். சரிம்மா, டேய் போக வேண்டியதுடா. இல்ல போனா வந்துரும், போனா வரத்தானடா செய்யும் கேக்குறாங்க. சரி, இல்ல போன் வந்துரும், அதுதான் சொல்லிட்டு போறேன். சரி, வந்தா எடுத்துறாதீங்க. ஏன் கடன்காரங்க போன் பண்ணுவாங்க, ஆத்தாடி எடுத்துறாதீங்கிறேன். வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் மாத்தி மாத்தி அடி நொறுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராம் அதே அப்பா எந்த பொம்பளைன்னே தெரியாது, எந்த ஆம்பளைன்னே தெரியாது. அன்னைக்கு தான் உலகத்துல 5 பேர் குடிச்சான், 95 பேர் பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு 90 பேர் குடிச்சிட்டு 10 பேர் தான் பேசாம இருக்காங்க. அந்த அளவுக்கு உலகம் போதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கஞ்சாவதுல போதை, பீர்ல போதை, பிராந்தியில போதை, ஊசியில போதை, மாத்திரையில போதை. இப்ப சாதாவை கொண்டு வந்துட்டா ஒரு சாக்லேட். ஏமா என்ன ஒரு முட்டாய், சாக்லேட் முட்டாய் மாதிரி வாயில ஒரு சப்பிட்டா அவன் பாட்டில் இப்படியே இருக்கான். என்னையா சொல்றீங்க? ஆமையா, சாக்லேட்ல போதையை கொண்டு வந்துட்டாங்க. 3 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல இல்ல. 60 வயசு கிழவிக்கு நாட்டில் பாதுகாப்பு இருக்கா? இல்ல. காலையில் செய்தித்தாளை எடுத்தீங்கன்னா முதல்ல பாலியல் தொல்லை, கற்பழிப்பு தொல்லை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருடு, இது இல்லாத நாளே கிடையாது.
இதெல்லாம் கற்பழிப்பு நடக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும். குஞ்சு வெட்டும் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். என்னையா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, ஒரு நல்லது நடந்தா கோயில்ல கடா வெட்டுறான், சாமிக்கு சாபம் இருக்கிறான். அது மாதிரி ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறோம் விடலாமா? குஞ்சு வெட்டும் சட்டம் புதுசா கொண்டு வந்து எவனும் எதுவும் செய்ய முடியாது. இதெல்லாம் விட வீட்டுல டிவி வாங்கி வச்சோம்ல, ஆமா, டிவியில தொல்ல பெருந்தொல்ல. என்ன நாடகம்னா மதியம் 11 மணிக்கு போடுற பொம்பளைங்க, சரி, ராத்திரி 10 மணி வரைக்கும் அமுத்துறது இல்ல. ஐயா, ஒரு நாள் நாடகம் நின்று போச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டேன். ஹோட்டல் எங்கேயும் இல்ல, வீட்டுல சாப்பிடலாம்னு அடியாய் சோத்த போடுறீங்கிற முன்னாடிட்ட அவ சொல்றா, பொருங்க விளம்பரம் போடட்டும். விளம்பரத்து வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். விளம்பரம் போட்டாங்க, தோசையை கொண்டு வந்து வச்சா. தோசை வெள்ளையா தானே மச்சான் இருக்கான். இவ கொண்டு வந்து தோசை கருப்பா இருந்துச்சு. என்ன மச்சான், தோசைனா வெள்ளை தானே மச்சான்? இவ கருப்பா வச்சிருக்காளே, எப்படி? என்னடா சமயக்கட்டில போய் பாக்குறேன். சரி, தோசை கல்ல குப்புறக்கு போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கா. ஆத்தாடி, நீ கோவக்காரனாச்சே, அடிச்சு கொன்றுவேயா? நான் எப்படி கோவக்காரன்? பார்த்தேன். இவள்கிட்ட மேல பேசவே கூடாது. ஆமா, தூக்கு போட்டு தொங்கிடுவான். சரியான முடியும் மச்சான். அப்பயாவது டிவி அமுத்துவான்னு சொல்லி டிவிக்கு முன்னாடி சரி பேன்ல கைத்த போட்டு தொங்க போறேன். அவ சொல்றா, எப்படி தொங்குறதுன்னா தொங்கு, அந்த பக்கம் போய் தொங்கு, டிவியை மறைக்காதங்கிறா. அட சண்டாளங்கிறா. நம்ம செத்தாலும் கவலை இல்லையா, ஆனா டிவியை மறைக்கப்படாது. டிவியை மறைக்காதுன்னு சொல்லுது. அந்த காலத்துல மாப்பிள்ளை பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண காலம். அப்புறம் இப்ப எல்லாம் மாமியாருக்கு மருமகளுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். என்னப்போ சொல்றீங்க? ஏகப்பட்ட வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை ஓய்க்க முடியல. ஐயா, மகளிர் மன்றம் போயிருது. சரி, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. சரி, பார்த்தா மருமக முந்திக்கிட்டான். மாமியால கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷம் கலந்துட்டா. அடி சண்டாளி பாதகத்தி. ஏன் ஏன் அப்பதான் ஆட வெளியே தெரியாது. கவுச்ச பண்டம்ல மீன் குழம்புல விஷம் கலந்தது மருமக. சாக வேண்டியது மாமியா. செத்தது யாரு தெரியுமா? யாரு? மருமக தான் செத்தா. என்ன மச்சா, மாமியா மருமகளுக்கு சண்டை. ஆமா, மீன் குழம்புல விஷத்தை வச்சது மருமக. ஆமா, மாமியா தானே மச்சான் ஜாகணும். ஏன் மருமக செத்தா? அதானே எனக்கு ஒண்ணு புரியலையே. மீன் குழம்புல விஷம் கலந்த பேசாம இருக்க வேண்டியதானே? ஏன் ஆர்வ கோளாறுல உப்பு பாக்குறா? அடி துப்பு கட்ட முண்டை. 5 மீன் தின்றுக்கா, குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அவ வச்சது அவளுக்கே தெரியல. தொண்டை எரியும் போதே தெரிஞ்சிருங்க. நம்ம தான் போட்ட விஷங்கிற தொண்டை எரியும் போது இல்ல, கண்ணாமொழி நட்டுக்குச்சு, அப்பதான் தெரியுது. ஏன் சொல்றேன்னா, தன்வினை தன்னை சுடும். நம்ம அடுத்தவங்களை கெடுக்கலாம்னு சொன்னா ஆண்டை நம்மள சொல்லுங்க. பிறப்பு என்பது ஒரு முறை. நல்லவர் வாங்குறது ரொம்ப நாள் ஆகும், கெட்டவர் வாங்குறது கொஞ்ச நேரத்தில் வாங்கிடுவோம். மனுஷன் எல்லாமே மனுஷன் தான். ஆனா எல்லோரும் மானிடர் ஆவாரா? இப்புவியில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? சாதா கல்லுக்கும் மாணிக்க கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. முண்டு கல்லுக்கும் ஜெங்க கல்லுக்கு வித்தியாசம் இருக்கு. திண்டுக்கல்லுக்கு மதுரைக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி இது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? திண்டுக்கல்லுக்கு சிம்ம கல்லுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த கல்லை யாபகப்படுத்தாத, அவன் ஞானம்னு ஒரு வயதுறான் பாரு. கல்லெல்லாம் மாணிக்க கொஞ்சம் பேச வச்சு கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கள்ளை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கள்ளை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதும் தன் கண் அல்லவா, வண்ண கண் அல்லவா? உண்டென்று சொல்வதும் கண் அல்லவா, வண்ண கண் அல்லவா? இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய் அல்லவா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய்
சொல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கைதிட்டு வாழ்த்திய எத்தனை உள்ளவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மாந்தோப்பு அருள்மிகு நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி கோவில் உற்சவத்தில் உள்ள அழைப்பிலை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு பெறும் நமது நாகமலை புதுக்கோட்டை மந்தை திடலில் அமர்ந்திருக்கக்கூடிய சீரணி கலையரங்கில் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் சிறப்பாக நடைபெறும். எங்களது நாடகத்திலே பங்கு வரும் கலைஞர்கள் சென்ற உடம்பெல்லாம் வெட்டு முரசு கொட்டி வரும் நடிப்பு சக்கரவர்த்தி நாடக உலக சங்கீத சாம்ராட் மதுரை பொன் முருகதாஸ் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிப்பார்கள். கோயிலிசை கோயிலவாணி என்று நாட்டு மக்கள் விளாசப்பட்டக்கூடிய புதுக்கோட்டை டி ராதாசிரி அவர்கள் ஸ்ரீ வள்ளியாக வலம் வருவார்கள். சென்றவடமெல்லாம் தன கொடுத்த அணிபாணியில் நடித்து நாட்டு மக்கள் விளாசப்பட்டக்கூடிய வைகை கலைத்தன்றல் கருவனூர் எஸ்விபி கீத பிரியன் அவர்கள் வீணாகான பிரியர் நாரதராக நடிப்பார்கள். ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய வித்வான் இன்னிசை தென்றல் தேனிசை புகழ் என்று நாட்டு மக்கள் விளாசப்பட்டக்கூடிய புளியங்குளம் அருமை மாப்பிள்ளை கே ஜெயமணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியமன் பின்பாடலை சிறப்பாக இசைப்பார்கள். போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா நாத்து வந்து சிரிக்கிறடி காலத்திலே சோத்து பான கொதிக்கிறடி நேரத்திலே நேரத்திலே போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா மண்ண நம்பி உழுது வச்சே மலைய நம்பி வித விதச்சே மண்ண நம்பி உழுது வச்சே மழைய நம்பி வித விதச்சே பயல நம்பி நாத்து நட்டி கண்ணம்மா பயல நம்பி நாத்து நட்டி கண்ணம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லே சின்னம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லே சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும் ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும் கோட்டை கட்டி வாழ்ந்தவர்க்கும் கண்ணம்மா கோட்டை கட்டி வாழ்ந்தவர்க்கும் கண்ணம்மா இந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா நல்ல நேரத்தில் கைதட்டி பெருமை சேர்த்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. காலகாலத்தில் மழை பெய்யணும் காலகாலத்தில் விதை விதைக்கணும் அது அறுவடைக்கு வந்தால் தான் சரியா இருக்கும். அதற்கு நகராக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் இன்னிசை மன்னன் கோடியடி குமரன் என்று தமிழகம் எங்கும் தனக்கணர் தானே என்று பட்டமுறை கொட்டி வரும் அன்பு தம்பி டேனியல் ராஜ் அவர்கள் மிருதங்கமன் டோலகன் தபலவனை சிறப்பாக சேர்ப்பார்கள்.
வாசிக்கணும். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி. அதனாலதான் மாப்பிள்ள அதுக்கு பேர் மிருதங்கம். இப்ப நீங்க வச்சது உங்க வாத்தியம். நான் சொல்ற மாதிரி வாசிக்க முடியுமா? ஜதி சொல்றேன், வாசிக்கட்டும். சொல்லுங்க மாப்பிள்ள. சம்பளம் மட்டும் 5000. ஆமா. பாரு வேடிக்கை. தத்துவம் கிட்டதும் யோ அதுல வாசி, எங்களுக்கு தெரியாத வாயில. கிட்டதும் தகிட்டதும் தது கிட்டக்க தது கிட்டக்க தது கிட்டக்கதும் தத்தி தகதி மிதின்னத்தும் ததிங்கின்னத்தும் பழங்கன்னத்தம் ஈசானத்தம் புத்தானத்தம் மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் பெரியாறு நாகமலை புதுக்கோட்டை. வாயில் எதை சொன்னாலும் வாசிக்கிற ஒரே ஆள் தம்பி டேனியல் ராஜ் அவர்கள் தான். நன்றி நன்றி கணந்தன் வணக்கம். அதற்கு நிகராக பலவாத்தி புகழ் என்று நாட்டு மக்கள் விளாசப்படக்கூடிய அரசு குலம் கண்டெடுத்த கோச்சை கோவிந்தன் கோச்சை அவருக்கு நான் ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன் மாப்பிள்ள. நல்லபடியா அந்த 2025 சீரும் சிறப்புமா முடிச்சுட்டா சரி. பாண்டி கோயில்ல அவருக்கு மொட்டை அடிக்கிறதா நான் வேண்டி இருக்கேன். மொட்டையே அடிக்க தேவையில்லை, நாங்க முடியவே தானமா கொடுத்துருவோம். அப்ப டோப்பாது பலவாத்தி புகழ் அருமை மாப்பிள்ளை அரசு குலம் லட்சுமணன் அவர்கள் ஆல்ரவுண்டனை சிறப்பாக செய்ப்பார்கள்.
வாங்குற காசுக்கு அப்படி உழைக்கணும். கைதிட்டு உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உண்மையான உழைப்பு தான் மாப்பிள்ளை நம்மளை காப்பாற்றும். ஆமையா, ஏமாத்தாம உழைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப ஆத்தா எப்படியோ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும். எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தைமாக விலகி தாளத்தினை சித்து கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் இடச்சியூர்ணி வெற்றிவேல் அவர்கள் தாளத்தை முறையாக அசைப்பார்கள். ஏய் சப்பு ஓடல, கிளிங்னு மட்டும் பாடிக்கிட்டு கீயா மீயா கீயா. உங்கள் கண்களை அலங்காரம் செய்து கொண்டிருக்கூடிய வண்ண வண்ண சீனமைப்பு வெற்றிவேல் சீனமைப்பாளர் இடைச்சூர்ணி அன்பு உள்ளத்திற்கு நன்றி. சாப்பாடு அருமையான ஏற்பாடுங்க. வாழ்க்கையில மனுஷன் போதும்னு சொல்றது ரெண்டு தாங்க. ஒன்னு சாப்பாடு அண்ணே அக்கா போங்க சாப்பிட முடியாது வேணாம்பா. இன்னொன்னா தெரியுமா, அடி உத ஐயோ அம்மா அப்பா போம்டா சாமி ஆளை விடுறாம்பா. இதை தவிர எதையுமே போதும்னு சொல்ல மாட்டோம். சிறந்த முறையில் உணவு வழங்கி பெருமை சேர்த்த மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு டீப்பு டாப்பு சிறப்பாக கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒளி ஒளிமைப்பு உலகநாதன் ரேடியோஸ் நாகமலை புதுக்கோட்டை நியூ எஸ்எஸ்கே ரேடியோஸ் அச்சம்பத்து உலகநாதன் ரேடியோஸ் நாகமலை புதுக்கோட்டை நியூ எஸ்எஸ்கே ரேடியோஸ் அச்சம்பத்து. போடுங்க மாத்தி மாத்தி. டபுள் ஆயிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ. சிறந்த முறையில் சித்து கொண்டிருக்கூடிய உலகநாதன் ஆடியோஸ் எஸ்எஸ்கே நியூ எஸ்எஸ்கே ஆடியோஸ் இரு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். இந்நேரத்தில் காண வந்திருக்கூடிய ரசிக பெருமக்களையும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் வருக வருக அன்போடு வரவேற்பது மாந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் நாகமலை புதுக்கோட்டை அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மாப்பிள்ள எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லாம சொல்லுங்க. அங்க வார எங்க அப்பு தொங்க போட்டு நிக்கிறார். முகத்தை அழகி அபிநய சுந்தரி சுந்தரி நாட்டிய தாரகை முன்னழகு மும்தாஜ். என்ன சொல்றீங்க? என்ன பின்னழகு? பிரியங்கா சோபரா. நடந்தால் நயன் தாரா. அசைந்தால் அசின். தூக்கி விடணும். இப்படி எல்லாம் நாட்டு மக்களும் நிலாசைப்பட்டக்கூடிய கலக்கல் நாயகி திண்டுக்கல் ஆர் மணிமேகலை அவர்கள் டான்ஸ் ஆக நடித்து கலக்குவார்கள். உலகம் நமக்கின்றி உருவானது, உறவீடும் வாழ்வில் இலங்கானது, பாறை ஒன்றின் மேலே திரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்குள் உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே. பெண் என்றால் பேயே இறங்குமா? உங்களுக்கு இறங்கமையா போயிடும். ஏன்னா உலகமே பொம்பளையை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, சாதாரண பெட்ரோல் பங்கு மாப்பிள்ள ஆம்பளை வேலை பார்க்குற பங்கள கூட்டமே இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் அதை பிடிச்சி நிக்கட்டும். பம்பை பிடிச்சி பம்பை நம்மளால 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட 4 தடவை போறேன். 50 ரூபாய்க்கா போட்டு வளைச்சுக்கிட்டே தர்றேன். வீட்டுக்கு போறான் இல்ல. பெரிய ஜவுளி கடையில் போய் பாருங்க, ஆம்பளை வேலை பார்க்குற கடையில் கூட்டம் கம்மியா இருக்கும். 40 வயசு கிழவியா இருந்தாலும் சரி, 50 வயசு கிழவியா இருந்தாலும் சரி, டைய கையா கும்முன்னு அடிச்சு சுடிதாரை போட்டு கம்மு நிப்பாட்டிரு. நம்மளால ஜட்டி அளவு அங்க போய் கேட்பேன், மேடம் எனக்கு 80 90 பாருங்க பாருங்க ஜட்டி அளவு. ஏன் அவனுக்கு தெரியாதா? கோயில்ல சாமி போடும்போது பாருங்க, சாமி தனியா இருக்கும், பூசாரி மட்டும் உட்கார்ந்துருப்பாரு, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 30 பொம்பளையை மட்டும் தூக்கிட்டு வரட்டும், உங்க பானையோ மாவிளக்கோ, நம்ம ஆளு ஊரா அதை பார்க்க போறோம்னு சொல்லி நேரா சாமியை கொண்டு தள்ளி பூசாரி எல்லாம் கொலையா கொண்டுருவாங்க. அதுதான் உலகம். சாமியை பிடிச்சி சாக்கடை சாமி தான் வெளியூர் ஓடிடுது இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியெல்லாம் உலகத்திலே பல விஷயங்கள் இருந்தாலும் நாடக அமைப்பாளர் இந்நாடகம் மட்டுமல்லாமல் வேறு நாடத்தினை கொடுத்தாலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய நாடக உலகிலே தனக்கு ஒரு முத்திரை பதித்து வரும் நடன தாரிகை திண்டுக்கல் ஆர் மணிமேகலை அவர்கள் நாடக அமைப்பு அன்பு உள்ளத்திற்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். இந்த நாடகத்தினை சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடை நாடகம் மாசானம் உரிமையாளர் சுனில்குமார் அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மேடை நாடகம் யூடியூப் சேனல் மாசானம் அன்பு தம்பி சுனில்குமார் அவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த அன்பு வணக்கம். மாப்பிள்ள வள வள பேசினா வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு புள்ள வேத்தா உடம்புக்கு கேடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. உடம்புக்கு தாயா கேடு, பிள்ளைக்கு தாயா கேடு. எப்படி வச்சேன்? முத பிறக்கிறவள சத்து மொத்தமா கொழு கொழு நல்லா பிறக்கும். சரி. 2வது பிறக்குள்ள சுமாரா பிறக்கும். 3வது பிறக்குள்ள எதுக்கும் மத்த மாதிரி இப்படியா தான் கிடக்கும். சரி. 4வது பிறக்கிறவள சோடா பாட்டில் சைஸ்ல பிறக்கும். 5வது பிறக்குள்ள வாங்கிட்டு போயிட்ட மாதிரி பிறக்கும்.
இது தேவையா? அளவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, வீட்டுக்கு 2 பிள்ளை இருந்தா போதும். ஆனா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் 30 பிள்ளை பெற்றிருக்கான். ஏய் என்ன மச்சான் சொல்றீங்க? 6 பொண்டாட்டி 30 பிள்ளை எப்படி பெத்தேன்? எப்படி? அவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து வேற வேலைக்கு போனதே இல்ல. அப்ப சோத்துக்கு அவனுக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? தொங்காசு. மச்சான் எனக்கு பல நாளா நீங்க உங்ககிட்ட கேட்கணும்னே இருந்தேன். நீங்க நிறைய மேடை சொல்லிட்டு கேட்கணும்னு நினைப்பே மறந்துடுவேன். இப்ப சொன்னீங்களே டொங்காசுன்னு. ஆமா. அப்படின்னா என்னையா? 5 ரூபா காசு பாத்திருப்பீங்க? பாத்திருக்கேன். 10 ரூபா காசு பாத்திருப்பீங்க? பாத்திருக்கோம்ல. வெள்ளி காசு இருக்கியா? தங்க காசு பாத்திருக்கேன். பழைய ஓட்ட காசு சூப்பர் பாத்திருப்பீங்க? பாத்திருக்கேன். தொங்காசுனா மாப்பிள்ள இதுதான் உண்டியல். நம்ம மேல இருந்து காசை போடுவோம். காசு போய் எப்படி விழுகும்? தொங்குன்னு விழுகும். நம்ம போட்டது காசு, அதான் தொங்காசு. இப்படி ஒரு புத்தி யாரும் சொன்னதில்ல. இப்ப நம்ம ஊர்ல கோமணம் கட்டினா அது பேர் கோமணம். ஆமா. இதே நீங்க திருநெல்வேலியில போய் கேளுங்க, அங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? தண்டு தாங்கி. ஏங்க திருநெல்வேலியில தாங்குதுல. கோயம்புத்தூர்ல பேர் என்ன தெரியுமா? என்ன? குண்டு தாங்கி. ஏன் தாங்கிட்டு இருக்குல்ல. தாங்கட்டும். தஞ்சாவூர்ல பேர் என்ன தெரியுமா? இடி தாங்கி. ஏன் தாங்கிட்டு இருக்குல்ல. தாங்கட்டும். மணப்பாறைல பேர் என்ன தெரியுமா? என்ன? கடப்பாறை தாங்கி. ஏன் தாங்கிட்டு இருக்குல்ல. தாங்கட்டும். திண்டுக்கல்ல பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தடி தாங்கி. ஏயா தாங்கிட்டு இருக்குல்ல. அப்படி சொல்லியா? நம்ம மாந்தோப்புல பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அதை தாங்கி. எதை தாண்டி? தெரிஞ்சுட்டு தானே பேசாம உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ், செந்தமிழ், இப்படி 4 வகையான தமிழ் இருக்குனே. ஊர்கள் வேறு, ஊர்கள் தோறும் பாஷைகள் வேறு. திருநெல்வேலி தமிழ் வித்தியாசமா இருக்கும். எப்படி? இங்க வாடா, இந்த கொடுவால எடுத்து போடலாம். இது வந்து திருநெல்வேலி தமிழ். திருநெல்வேலி. அப்படியே கோயம்புத்தூருக்கு போறோம், அப்படியே மாத்திரும். ஏனுங்கண்ணா வணக்கம்ங்கண்ணா. வணக்கம்ண்ணா. ஏனுங்கண்ணா இப்பதான் வர்றீங்களாங்கண்ணா? ஆமாங்கண்ணா. பால் சாப்பிடுங்கண்ணா, பழத்தை சாப்பிடுங்கண்ணா. நீங்க எங்க பழத்தை சாப்பிடுங்கண்ணா? வாய் கொமட்டுதுண்ணா. சீனியை சாப்பிட்டுங்க. ஒண்ணுமே உப்பு கைக்குது, என்ன பண்றது? இது கோயம்புத்தூர் பாஷை. இப்ப மதுரைக்கு வந்துட்டான். மதுரை தமிழ் திமுறான தமிழ். அது எப்படி? போய்க்கிருக்கோம்ல, வந்துக்கிருக்கோம்ல, கொண்டே முடிவம் கொண்டு. இது வந்து மதுரை தமிழ். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. சென்னை மெட்ராஸ் தமிழ் தெரியுமா மாப்ள? தெரியாதுங்க மச்சான். மச்சி இப்படியே போய்க்கணும், இப்படியே வந்துக்கணும், இப்படியே குந்திக்கணும் பார்த்தா கீச்சர் வேண்டாமா. இது வந்து சென்னை தமிழ். நம்ம ஊரத்தை செத்து போட்டான்னு சொல்லுவான், இறந்துட்டாருன்னு சொல்லுவான். மெட்ராஸ்ல சுருக்கமா சொல்லிடுவேன். என்ன? நோத்தா புட்டுக்குனா. நோத்தா புட்டுக்குனானா? நோத்தா புட்டுக்குட்டானா செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் உங்களோட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பு நண்பன் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் செயலாளர் PVK ராமலிங்கம் ஆகிய நான் இந்த மேடைக்கு 4ஆம் முறையாக வாய்ப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றி 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 கலந்த அன்பு வணக்கம். மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை பேர் சொன்னா அருமையா பாடுனீங்க. இப்ப என் பேர் சொல்லியிருக்கேன், நல்ல பாட தூக்கி வச்சு பாடுங்க மச்சான். நீங்க முன்னாடி பொறுப்புல இல்லாம இருந்தீங்க. ஆமா. இப்ப பொறுப்புல இருக்கீங்க. பொறுப்பை காப்பாத்திக்கலாமியா? சரி இல்லையா? பாட ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சங்கடப்படாதீங்க. பொறுப்புங்கிறது காலையில சங்கத்துக்கு போனா தான். சரி. இப்போ எப்பவும் போல நம்ம மாமச்சனன் தான். உங்க பேரை சொல்லுங்க. ராமலிங்கம். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. என்னையாவை இப்படி வாசிக்கிறேன், நீ அதுக்கு உதாரணம் வேற சொல்றீங்க. அவங்க சொல்றாரியா தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடான்னு. சரி. எலி செத்த கதை தெரியுமா? தெரியாத மச்சான். 2 எலிக்கு சண்டை. சரி. 2 பேரும் இனிமேல் உயிரோட வாழக்கூடாது அப்படி சொல்லி 2 பேரும் தூக்கு போட்டு தொங்கலாம். சரி. அப்படின்னு எலி ஓட. சரி. அந்த நேரத்துல நான் நின்னுகிட்டு இருக்கேன். சரி. ரோட்டு மேல ஒரு எலி இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் கீழே இறங்கிருச்சு. சரி. இந்த எலி கேக்குது, என்னடா தொங்குறம்னு போன சாகரம்னு போன, ஏன்டா சாகலன்னு. ரொம்ப கேவலமா இருக்கியா? தூக்கு போட்டு தொங்குறத பார்த்தேன். ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான், அவன் பேண்ட் வழியா மேல ஏறினேன், அங்க ஒரு எலி தொங்கிட்டு இருந்துச்சு. சரி. தூக்கு போட்டு தொங்குறது ரொம்ப கேவலமா இருக்கு. சரி. அதனாலதான் சாகாம கீழே இறங்கிட்டேன்னு. எனக்கே அசிங்கமா இருக்கு. எனக்கே அசிங்கமா இருக்கு. அப்படின்ன மாதிரி தொங்குறதுல எனக்கு மட்டும் அது நம்ம எலி வர்க்கத்துக்கே அசிங்கம். எலி வர்க்கத்துக்கே அசிங்கம். எப்ப வேணாலும் சாங்க, ஆனா தூக்கு போட்டு மட்டும் தொங்காதீங்க. அப்படின்ன மாதிரி மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு செய்யணும் மச்சான். மாதா பிதா குரு தெய்வம். ஒரு மனிதனுக்கு முதல் தெய்வமே தாய் தாங்க. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு பேர் தாய்நாடு, பேசக்கூடிய மொழிக்கு பேர் தாய்மொழி. ஆனா கொள்ளுப்பத்து வீட்டுல தாயை போய் பார்க்க முடியாது. எப்படி? வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், அவங்க அம்மா இருக்கிறது அனாதை இல்லம். உண்மையா நடக்குதா இல்லையா? பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடாம நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் சாப்பாடு கிடையாது. உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு சோறே போட மாட்டான். ஆனா செத்தன்னைக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த பக்கம் கோழி பிரியாணி, இந்த பக்கம் மட்டன் பிரியாணி, பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டு கரகாட்டாட்டி நொறுக்குறான். 2 லட்சம் ரூபாய் காலி. உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட பொறி வாங்கி தந்திருக்க மாட்டான். செத்தன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி மூட்டை மூட்டையா பொரிய ரோட்ல ஒட்டுறான். அந்த அம்மா திங்க போகுதா, அப்பா திங்க போறாரா? இதெல்லாம் விட பெரிய கொடுமையான விஷயமையா?
ஒரு நாள் கூட நாட்டுக்கோழி குழம்பே வச்சு கொடுத்துருக்க மாட்டான் பெத்த தாய்க்கு. சரிங்க. கிழவி சனிக்கிழமை செத்துருப்பான். 5 கிலோ கோழியை கொண்டு தேர் வண்டியில கட்டுறேன். ஏன் தெரியுமா? கிழவி திரும்ப வந்துருவாளா. ஆத்தாடி என்ன நம்ம ஆளுகளோட சங்கதியை பாத்தீங்களா? இதை விட பெரிய கொடுமையான விஷயம். அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பானே கூப்பிட மாட்டான். செத்தன்னைக்கு போஸ்டர் சொல்லிருப்பான் பாரு, இமயம் சரிந்தது. அதுக்கு முன்னாடி எங்கடா போச்சு இமையா? உயிரோடு இருக்கும்போது எதையுமே செய்யாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம எதை செஞ்சாலும் தாய் தகப்பனை போய் சேராது என்ற ஒரு காரணத்தினாலே உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே 10 மாசம் என்ன சுமந்து 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மா உன் அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தியாகம் எல்லாம் சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே தியாகம் எல்லாம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா. எறும்பு அண்ணாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தியாகம் எல்லாம் சும்மா. ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி விரல பொடுத்து அக்காங்கா சொல்லி கொடுத்த அண்ணாலும் கூட கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. காட்டி விரல பொடிச்சு அக்கனா சொல்லி கொடுத்து அண்ணாடங்கூட பொடிச்சு நெல்லிச்சோறு பொங்கி கொடுத்து. காடு வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு ஸ்லேட் ஒண்ணு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணல நாங்கமே பதறி நிப்பே அம்மா 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 அம்மா. கொஞ்ச நேரம் காணலை நாங்கமே பதறி நிப்பே. காய்ச்சல் வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப. ஏன் பிள்ளை கலைஞர்னு 8 ஊரு சொல்லி வைப்ப. உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா. ஓங்காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா. 10 மாதம் என்ன சுமந்தி எத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. குடிகார பெண்ணுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான உயர கொடுமைய தாங்கிக்கிட்ட. குடிகாரே அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரு கொடுமைய தாங்கிக்கிட்டே. 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட. தாயே நான் படிக்க ஆயுசுக்கு ஒத்துக்கிட்ட. பட்ட துன்பம் போதும் நான் பாதியிலே உசுர விட்டு. ஏ அம்மா பட்ட துன்பம் போது முன்னே பாதியிலே உசிர விட்டே. பட்டி தொட்டு கட்டுன உனக்கு பச்சல் மூங்கில் வெட்ட வச்ச. 6 சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்ட. பனிக்கூடத்தில் சுமந்த உனக்கு கூட உடைக்க வச்சு புட்ட. பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு
பாலூத்த வந்திருக்கேன் பவி மக சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பவி மக சும்மா 10 மாதம் என்ன சுமந்தி வெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ 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 கைதட்டி வாழ்த்தி அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி 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 தம்பி வணக்கம் மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயமா சொல்லிருக்குமா சொல்லிருக்கியா போயிட்டு வர்றேன் ஓ மூதேவி